ஓம் நம சிவாய. தெய்வ ரகசியம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நம்ம சமூகத்துல காலம் காலமா வேரூன்றி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயத்தை பத்தினது. ஒரு வீட்ல பொன் குழந்தை பிறந்து ஜோசியர் மூல நட்சத்திரம்னு சொன்ன உடனே அந்த பெத்தவங்களுக்கு பாதி உசுறு போயிடும். ஐயோ, என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், எந்த மாமனார் சம்மதிப்பார்னு அந்த பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே கவலைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்ற ஒரு பழமொழிய வச்சுக்கிட்டு குணத்துல தங்கமா இருக்கிற எத்தனையோ பெண்களை வெறும் நட்சத்திரத்துக்காக கல்யாணத்துல ஒதுக்கிடுறாங்க. ஆனா ஜோதிட சாஸ்திரம் உண்மையிலேயே மூல நட்சத்திர பெண்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதா? மாமனாருக்கு உண்மையிலேயே கண்டம் வருமா? இந்த வீடியோவுல மூல நட்சத்திரத்தை பத்தி யாரும் சொல்லாத பல மறைக்கப்பட்ட ஜோதிட உண்மைகளை நான் உடைக்க போறேன். உங்க வீட்லயோ உறவுக்காரங்க வீட்லயோ மூல நட்சத்திர பெண் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது அழிவை கொடுக்கும் நட்சத்திரம் கிடையாது. அது ஆக்கத்தை கொடுக்கும் நட்சத்திரம். கல்விக்கு அதிபதியான கலைமகள் அன்னை சரஸ்வதி தேவியின் அவதார நட்சத்திரமே மூல நட்சத்திரம்தான். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். கேது அப்படிங்கிறவரு ஞானகாரகன். அதனால மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் இயற்கையாவே ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. எதையும் தைரியமா எதிர்கொள்ளும் குணம் அவங்களுக்கு இருக்கும். மூலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆணிவேர்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தை ஆணிவேர் மாதிரி தாங்கி பிடிச்சு நல்லபடியா நிர்வாகம் பண்ற திறமை இந்த பெண்களுக்கு ரொம்பவே அதிகம். இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை ஒதுக்கலாமா? சரி, அப்புறம் ஏன் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க? இங்கதான் எல்லாரும் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் அதில் 4 பாதங்கள் இருக்கும். மூல நட்சத்திரத்துல பிறந்த எல்லா பெண்களுக்கும் இந்த தோஷம் கிடையாது. மூலம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதத்துல ஒரு பெண் பிறந்திருந்தால் அவங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. 100% அவங்கள தாராளமாக திருமணம் செய்யலாம். மாமனாருக்கு எந்த ஒரு சிறு பாதிப்பும் வராது. அப்போ பிரச்சனை எங்கே? மூலம் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் மட்டும்தான் மாமனாருக்கு ஆகாது என்று சில பழங்கால ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்காக மூலம் 1ஆம் பாத பெண்ண ஒதுக்கணுமா? அதுவும் கிடையாது. ஒருவேளை பையனின் ஜாதகத்தில் தகப்பனை குறிக்கும் சூரியன் பலமாக இருந்தாலோ அல்லது லக்னத்துக்கு 9ஆம் இடம் வலுவாக இருந்தாலோ இந்த பெண்ணின் ஜாதகம் மாமனாரை எந்த வகையிலும் பாதிக்காது. இதையெல்லாம் முழுசா ஆராயாம வெறும் மூலம்னு கேட்ட உடனே ஜாதகத்தை திருப்பி கொடுக்கிறது எவ்வளோ பெரிய பாவம்! ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்றாங்களே, அதுக்கு எந்த அர்த்தம்னு தெரியுமா? ஆண் மூல நட்சத்திரத்தில பிறந்தால் அவன் தன் சொந்த காலில் நின்று அரசனைப் போல வாழ்க்கையை உயர்த்துவான். ஒரு பெண் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அவள் தன் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை நிர்மூலமாக்குவாள் என்பதுதான் உண்மையான அர்த்தம். இத காலப்போக்குல தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்தாலே குடும்பம் நிர்மூலமாகிடும்னு மாத்தி பேசிட்டாங்க. ஒரு பெண்ணோட ஜாதகம் எப்படி ஒரு மாமனாரின் ஆயுளை தீர்மானிக்கும்? அவர் பிறந்த நேரம், அவருடைய கர்மா, அவருடைய ஜாதகம்தான் அவருடைய ஆயுளை தீர்மானிக்குமே தவிர வீட்டுக்கு வர்ற மருமகள் இல்லை. மருமகளை மகளா நினைத்து ஏத்துக்கிற எந்த மாமனாருக்கும் எதுவும் ஆகாது. நண்பர்களே, கல்யாணம் அப்படிங்கிறது வெறும் கட்டங்களை பார்த்து பண்றது கிடையாது, மனச பார்த்து பண்றது. ஒரு பொண்ணு குடும்ப பொறுப்புள்ளவளா, பெரியவங்கள மதிக்கிறவளா, விட்டு கொடுத்து போறவளான்னு பாருங்க. அந்த குணங்கள் இருந்தா எந்த நட்சத்திரமா இருந்தாலும் உங்க குடும்பம் சிறப்பாயிருக்கும். இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொன்னா இந்த 4 பாதங்களின் ரகசியத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அறியாமையால எந்த ஒரு நல்ல பெண்ணின் வாழ்க்கையும் தாமதமாக கூடாது. இந்த வீடியோ மூலமா நிறைய பேரோட குழப்பம் தீர்ந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை உங்க நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்புகளில் கட்டாயம் ஷேர் செய்யுங்க. உங்களோட ஒரு ஷேர் ஒரு பெண்ணின் கல்யாண தடையை நீக்கலாம். உங்க வீட்லயோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள்லயோ மூல நட்சத்திர பெண்கள் இருந்து அவர்கள் எவ்வளவு சிறப்பாக குடும்பத்தை நடத்துகிறார்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு அது பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். மேலும் இதுபோல ஜோதிட ரகசியங்களை உண்மையாக தெரிந்து கொள்ள நமது தெய்வ ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.